Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பேஜ் நம்பர் 238 பயோமாலிகுல்ஸ் லெசனில் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா 2 kinds ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. ஸோ இது பேசிக்காக எங்கேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்லோட நியூக்ளியஸ்லேருந்து. ஸோ அது வந்து எல்லா செல்ஸ்லேயுமே எல்லா வைரஸஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோடட் ஜெனட்டிக் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனிசம் மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆர்கனிசமும் அதே மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட நியூக்ளிக் ஆசிட்டில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் ஆகிருக்கும், ஜெனட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் வாட். அதனால தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனும் வந்து முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏல ஸ்பெஷல் கோடட் ஜெனட்டிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீட்ரிச் மிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸை வந்து நியூக்ளி ஆஃப் த பஸ் செல்ஸ்னால் அந்த சீலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து பிரிச்சிருக்காரு. ஓகேவா? இன் நியூக்ளியிலேருந்து. ஸோ அதை வந்து என்னென்னு நேம் வச்சுருக்காரு, நியூக்ளின் அப்படின்னு நேம் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட், டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் கால் நியூக்ளியோடைட்ஸ். அதாவது மோனோமர்ஸ் நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு வந்து என்ன ஆகுது, டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் கால்டு நியூக்ளியோடைட்ஸ். அதாவது இந்த இருக்கிற ஒவ்வொரு மோனோமர்ஸ் பேரும் என்னன்னு சொல்லலாம், நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் எதால் மேடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஜினியஸ் பேஸ், பென்டோ சுகர், பாஸ்பேட். எதெல்லாம் மேடாக இருக்கும்? நைட்ரோஜினியஸ் பேஸ், பென்டோ சுகர், பாஸ்பேட் இதால் மேடாக இருக்கும். அடுத்தது purine and pyrimidine and a ribose or a deoxyribose sugar is called nucleoside. இது வந்து நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? நியூக்ளியோசைடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, பியூரின் இருக்கும் அல்லது பைரிமிதின் இருக்கும், அதுக்கப்புறம் ரைபோஸ் அல்லது டிஆக்சிரைபோஸ் சுகர் இருக்கும். ஓகே, பியூரின் இருக்கும் அல்லது பைரிமிதின் இருக்கும். அண்ட் வேறு என்ன இருக்கும், ரைபோஸ் அல்லது டிஆக்சிரைபோஸ்னால் அதோட பேர்லேயே இருக்குது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு டிஆக்சிரைபோஸ் சுகர் இருக்கும், அதை நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து இஸ் லிங்க்டு டு த பென்டோ சுகர் த்ரூ என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அண்ட் ஃபார்ம்ஸ் எ நியூக்ளியோசைடு. என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து பென்டோ சுகர் கூட, நைட்ரோஜினியஸ் இப்படி போட்டுக்கலாமே, ஒரு நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து பென்டோ சுகர் கூட அந்த பாண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் எனக்கு வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லியிருக்காங்க, நியூக்ளியோசைடு. ஓகேவா? when the pentose group is attached to the nucleoside it is called nucleotide. இந்த நியூக்ளியோசைடு கூட எனக்கு வந்து ஒரு பென்டோஸ் சுகர். ஓகேவா? இது கூட லைக் எனக்கு ஒரு இது கூட எனக்கு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு நைட்ரோஜினியஸ் பேஸும் பென்டோ சுகரும் சேர்ந்ததுன்னா அதை நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படிங்கிறது. அது கூட பாஸ்பேட்டும் சேர்ந்துருந்ததுன்னா, அது ப்ளஸ் பாஸ்பேட்டும் சேர்ந்துருந்ததுன்னா அதை நம்ம நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்லுவோம். when the phosphate group is attached to the nucleoside it is called nucleotide. the nitrogenous base அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரியான ஒரு காம்பவுண்ட் தான், பட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து தட் கேன் பி எய்தர் பியூரினாக இருக்கலாம் அல்லது பைரிமிதினாக இருக்கலாம். பியூரின்னா 2 ரிங்ஸ் இருக்கும், பைரிமிதினா 1 ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, நைட்ரோஜினியஸ் பேஸ் இருக்கு இல்லையா, நைட்ரோஜினியஸ் பேஸ்லேயே 2 டைப் இருக்குது, பியூரிதின் அண்ட் பைரிமிதின் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பியூரின் அண்ட் பைரிமிதின். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 types ஆஃப் பியூரின் இருக்குது, அடினைன், குவானைன். 3 types ஆஃப் பைரிமிதின் என்ன அப்படின்னா, சைட்டோசின், தைமைன், யூரேசில் அப்படின்னு சொல்கிறது. அதோட ரெப்ரசன்டேஷனான இதுவும் கொடுத்துருக்காங்க. அடினைனா A, குவானைனா G,
பைரிமிடினில் இருக்கிற 3 டைப்ஸ் வந்து சைட்டோசின்னா சி, தைமைனா டி, யூரேசில்னா யூ. இதெல்லாமே எதுவுமே இல்லை, நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒவ்வொரு செல்லு, இதில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த குரோமோசோம்ஸை மட்டும் பெருசு பண்ணி காமிச்சாங்கன்னா இதை பி ஆம்னு சொல்லுவாங்க, இதை கியூ ஆம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ. ஓகே, இது வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஎன்ஏவை பெருசு பண்ணி காட்டினாங்கன்னா அதில் தான் உங்களுக்கு சைட்டோசின், குவானைன், அடினைன், தைமைன் இதெல்லாமே இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டு தான் ஜீனுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேக் போனாக இருக்கிறது என்னென்னா சுகர் பாஸ்பேட் பேக் போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுகர் பாஸ்பேட் பேக் போன். பொசிஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எங்கே இருக்குது, திஸ் இஸ் வாட் ஜீன் அண்ட் டிஎன்ஏ. அது வந்து எங்கே இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற குரோமோசோம்ஸில் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ திஸ் ஆர் ஆல் சைக்ளிக், ரைட்? ஸோ இதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பைரிமிடின், சைட்டோசின், யூரேசில், தைமைன், பியூரின், அடினைன், குவானைன். ஓகேயா? இதுதான் நியூக்ளிக் ஆசிடோட அந்த ஸ்ட்ரக்சரோட காம்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் தட் டிஃப்ரென்ஷியேட் டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒன்று என்னென்னா, டிஎன்ஏவை பொறுத்தவரையில் நைட்ரோஜினியஸ் பேஸ் லைக் அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் அதெல்லாம் இருக்கும். பட் ஆர்என்ஏல நைட்ரோஜினியஸ் பேஸ் கூட உங்களுக்கு அடினைன், குவானைன், சைட்டோசின், யூரேசில் இருக்கும். ஓகேவா? டிஎன்ஏவை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து சைட்டோசின் அப்படிங்கிறது இருக்கும். டிஎன்ஏவை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆக்சுவலி தைமைன் அப்படிங்கிறது இருக்கும். டிஎன்ஏ ஆர்என்ஏவை பொறுத்தவரையில் உங்களுக்கு யூரேசில் அப்படிங்கிறது இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தைமைனுக்கு பதிலாக யூரேசில் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். The nitrogen base வந்து covalently bonded to sugar ribose with in RNA and deoxyribose என்னது, ரைபோஸ் வித் 1 ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேவா? இன் டிஎன்ஏ. ஸோ என்ன சொல்கிறாங்க, கோவலண்ட்லி பாண்டுன்னு என்ன அர்த்தம், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நீ ஒரு எலக்ட்ரான் கொடு, நான் ஒரு எலக்ட்ரான் கொடு அப்படிங்கிற மாதிரி பாண்ட் ஆகிருக்கும். இந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ் இஸ் கோவலண்ட்லி பாண்டட் டு எது கூட பாண்ட் ஆகிருக்கு, சுகர் ரைபோஸ் இன் ஆர்என்ஏ. ஓகே, நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து சுகர் ரைபோஸ் கூட ஆர்என்ஏலையும், டிஆக்சி ரைபோஸ் வந்து டிஎன்ஏ கூடயும் பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கோவலண்ட்லி பாண்டட் டு சுகர் ரைபோஸ். திஸ் இஸ் இன் ஆர்என்ஏ. அதுவே வந்து நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து உங்களுக்கு சுகர் கூட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். டிஆக்சி ரைபோஸ் இது கூட பாண்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆக்சினாலே ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் உங்களோட கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. நெக்ஸ்ட், பாஸ்பேட் குரூப் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிட்லேருந்து வரக்கூடியதான் பாஸ்பேட் குரூப். அது வந்து பாஸ்போ டை எஸ்தர் லிங்கேஜ் வித் சுகர் மாலிகுல்ஸோட பாஸ்போ டை எஸ்தர் லிங்கேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், ஒரு டிஆக்சி சுகர் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் காம்போனண்ட். ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைட் அண்ட் பாலிநியூக்ளியோடைட். 2 நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து டைநியூக்ளியோடைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா 3-5- பாஸ்போ டைஎஸ்தர் லிங்கேஜ் மூலயமா பாண்ட் ஆயிருக்கு. பை கண்டென்சேஷன் பிட்வீன் த பாஸ்பேட் குரூப் ஆஃப் 1 வித் த சுகர் ஆஃப் அதர். ஸோ அந்த 2 நியூக்ளியோடைடும் எப்படி வந்து பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து பாஸ்பேட் குரூப்பும் இன்னொன்றுத்தில் வந்து சுகரும் கண்டென்ஸ் ஆயிருக்கு, ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் 1 நியூக்ளியோடைட் அண்ட் திஸ் இஸ் 1 நியூக்ளியோடைட். இதில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டும், ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய
சுகரும் ஒன்றா சேர்ந்துருக்கு. எது மூலயமா அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலயமா. இது வந்து நிறையா ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை பாலிநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறது. இயர் நியூக்ளியோசைடுன்னு ஒன்று இருக்குது, நியூக்ளியோடைடுன்னு ஒன்று இருக்குது. நியூக்ளியோசைடுன்னு என்னது? காம்பினேஷன் ஆஃப் பேஸ் அண்ட் சுகர். பேஸும் சுகரும் சேர்ந்துருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடுங்கிறது உங்களுக்கு வந்து நியூக்ளியோசைடும் பாஸ்போரிக் ஆசிடும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. ஓகேவா? பேஸும் சுகரும் ஒன்றா சேர்ந்ததுன்னா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுங்கிறது நியூக்ளியோசைடும் பாஸ்போரிக் ஆசிடும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. இப்போ பாருங்கள், அடினோசின் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோசைடு. இது வந்து அடினைனும் ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்குது. குவானோசின் அப்படின்னா குவானைனும் ரைபோஸும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது. சைட்டிடைன்னா சைட்டோசினும் ரைபோஸும். டிஆக்சி தைமிடைனா தைமைனும் டிஆக்சி ரைபோஸும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லும்போது அடினைலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அடினோசின் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? நியூக்ளியோடைடுன்னு பார்த்தோம். கரெக்டாக? அது வந்து நியூக்ளியோசைடு கூட பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு குவானலிக் ஆசிட் அப்படின்னா குவானசைன் கூட பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது. சைட்டிடைலிக் ஆசிட்னா சைட்டிடைன் கூட பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு யூரிடைலிக் ஆசிட் அப்படின்னா யூரிடின் ப்ளஸ் பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நியூக்ளியோசைடு, ஓகேவா? நியூக்ளியோசைடு கூட பாஸ்போரிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.